ஹாயால் வணக்கம். இன்னைக்கு என்ன மாதிரியான இது பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து "தேரே இஷ்க் மே" படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்துட்டு ஹீரோ நார்மலா அவர் பாட்டுக்கு இருப்பாரு, சுத்திட்டு இருக்கிறது அந்த மாரி ஒரு ஜாப்லெஸ் பர்சன் மாரி போயிட்டு இருப்பாரு. ஹீரோயின் வந்து ஒரு காலேஜ்ல வந்து ஸ்டடீஸ் இது பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பிஹெச்டி கம்ப்ளீட் பண்றதுக்காக அந்த இதுக்காக இந்த ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்டு வருவாங்க. அதுல வந்துட்டு நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, கொஞ்சம் உன்னோட இதை சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லி அப்படி கேட்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஹீரோ கேட்குவேன், நீ ஏன் நான் ஏன் உனக்கு ஹெல்ப் பண்ணணும், நான் ஹெல்ப் பண்ணனால உனக்கு என்ன இது, எனக்கு என்ன இது லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ ஓகே, உன்னோட இது சேஞ்ச் ஆனா உனக்கு நல்லது தானே, உனக்கு ஒரு நல்ல ஜாப்ல நீ அந்த மாதிரிலாம் ஹீரோயின் எப்படியோ ஓவனா சொல்லி அவர் கன்வைன்ஸ் பண்ணி இது பண்றாங்க. அதுக்கப்புறம் அப்போ ஒரு சமயத்துல வந்து ஹீரோயின்ட்ட ஹீரோ வந்து இது ப்ரப்போஸ் பண்ணுவாரு. அப்போ வந்து இல்ல இல்ல, நான் வந்து உன்னை ஃப்ரெண்ட்லியா தான் பாக்குறேன், உன் கூடலாம் என்னால ஒரு லவ்வபிள் ரிலேஷனா யோசிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவாய்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு நான் உன்னை லவ் பண்றேன், நான் சின்சியரா தான் லவ் பண்றேன். சரி, நீ லவ் பண்றேன்னா நீ வந்து எங்க அப்பாவை வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹீரோவும் ஹீரோயின் பேச்ச கேட்டு அவங்க அப்பாட்ட வந்துட்டுன்னா, "நீ வந்து ஏன்னா ஜாப்ல இருக்க. இந்த மாரி ஜாப்ல இருக்க பெர்சன் நம்பி எப்படி என் பொண்ண குடுக்க முடியும்? என்னோட இது ஜாப் தெரியுமா? ஸோ இது மாரி ஒரு சிவில் ஜாப் தானே. நானும் இதே மாரி ஒரு சிவில் ஜாப் இந்த இதுல வந்துட்டு நான் ட்ரை பண்ணி படிச்சு எப்படியாவது நான் வந்து வின் பண்ணி காட்டுறேன். ஜாப் அட்டெம்ப்ட்ல பாஸ் ஆயி காட்டுறேன். ஆனா நீ பாஸ் ஆயிக்கணும்னா கண்டிப்பா என் ஃபோன் அட்டன் பண்ணி நீ இது பண்ணணும். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும்" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. ஆனா ஹீரோ பேச்ச ஹீரோயின் ஒரு இதுவாவே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. திடீர்னு பார்த்தா அவங்க அவங்க பிஹெச்டி முடிச்சு ஃபர்தர் ஸ்டடீஸும் முடிச்சுட்டு அங்க ஒருத்தவங்கள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அவங்க அப்பாட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்க போவாங்க. அந்த டைம்ல வந்துட்டு ஹீரோ யூபிஎஸ் கஷ்டப்பட்டு படிச்சு பாஸ் ஆகி ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டாங்க. என்னன்னு சொல்லி வந்து பார்க்கும்போது இவங்களுக்கு இன்னும் கல்யாணம் நடந்துட்டு இருக்கும். அவர் அப்படியே ஷாக் ஆயிடுவாரு. அப்போ அவர் வந்து ஹீரோயின்ட்ட ஒண்ணே ஒண்ணு தான் கேட்பாரு. "ஏன் என்னோட லவ்வ நீ ஒரு நாள், ஏன் ஒரு நிமிஷம் கூட ஃபீல் பண்ணது இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல, நான் உன் மேல லவ்வே இல்ல" அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணுவாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணோன்னே, அவங்க அந்த ஃபீல்ட்லயே ஹீரோ வரும்போது அவங்க அப்பா இறந்துருவாங்க. அதுக்கப்புறமேட்டு என்ன ஆகுது, ஹீரோயின் அதுக்கப்புறமா தான் இவங்க லவ் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடும். அதுக்கப்புறமேட்டு ஹீரோயின் அவங்க மேல ஹீரோ மேல லவ் ஆகி அவங்க ரொம்ப ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாம ஆயிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு ஹீரோ எப்படி மீட் பண்றதுன்னு பார்க்கும்போது ஹீரோ வேற ஜாப்ல இதுவாகி அவரும் நல்ல பொசிஷன்ல இருப்பார். அதுக்கப்புறம் ஃபர்தர் என்ன அப்படிங்கிறது தான் கிளைமேக்ஸ். இது வரைக்கும் என்னோட வீடியோ